Hi friends, welcome to my channel Study with JK. The word of God is more precious than gold. நம்ம இன்னைக்கு யூனிவர்ஸோட கண்டினியூஷன் பார்க்குறோம். அடுத்து கேலக்ஸி. ஓகே, கேலக்ஸி அப்படின்னு சொன்னால் என்னென்னா லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆர் cluster of star and celestial body held together by gravitational attraction. அப்படின்னா லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார், நிறைய ஸ்டார்ஸ் அல்லைன்னா கிளஸ்டர்னா கொத்து அப்படின்னு சொல்லலாம். கூட்டம் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து செலஸ்டியல் பாடி அப்படின்னா வானத்தில் கிராவிடேஷன்னால அங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது கேலக்ஸி. சரியா, நம்ம உலகத்தில் 1000லேருந்து 10,000 நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி நம்ம உலகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 10,000லேருந்து 10,000 parasec இன் டயாமீட்டர். ஒவ்வொரு கேலக்ஸியும் 1000லேருந்து 10,000 parasec இருக்குமா. சரியா, அதோட டயாமீட்டர். நிறைய டைப் ஆஃப் கேலக்ஸி இருக்குது. என்னெல்லாம் டைப் இருக்குன்னா ஸ்பைரல் கேலக்ஸி, எலிப்டிக்கல் கேலக்ஸி, பார்டு ஸ்பைரல் கேலக்ஸி அண்ட் இர்ரெகுலர் கேலக்ஸி. ஃபர்ஸ்ட் ஸ்பைரல் கேலக்ஸி. ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்னு சொன்னால் என்னென்னா அது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் ஸ்பைரல் கேலக்ஸி. ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார், கேஸ், டஸ்ட் இப்படிப்பட்ட சாதனம் தான் இதுக்குள்ளே இருக்கும். சரியா, ஸ்டார், கேஸ், டஸ்ட் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த கேலக்ஸிக்குள்ளே இருக்கும். இது நீங்கள் பாருங்கள், நடுவில் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது அப்படி தானே. அப்போ அதில் மட்டும் என்னென்னா நிறைய ஸ்டார்ஸ் இங்கே விரிஞ்சிருக்கிறத விட அந்த இடத்துல நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டார் வந்து அதிகமாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா பல்ஜ். அது என்ன சொல்லுவாங்க? பல்ஜ்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து இந்த ரவுண்டு வெளியே வர 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 அதோட கான்சன்ட்ரேஷன், அதோட பிரைட்னஸ் கம்மியாயிட்டே இருக்கு. சரியா, அது என்னது ஃபெயிண்டர் ஹோலோ ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டு கம்மியான ஒரு நிறைய ஸ்டார்ஸ் அங்கே இருக்கும். சரியா, இதுக்கு ஏன் இந்த இது வந்து ஸ்பைரல் ஸ்ட்ரக்சராக இருக்கிறனால தான் இதுக்கு ஸ்பைரல் கேலக்ஸி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இது வந்து ஸ்பைரல் ஸ்ட்ரக்சராக இருக்கிறனால தான் ஸ்பைரல் கேலக்ஸி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சரியா, இது வந்து சென்டர்லேருந்து இங்கே வெளியே வர எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது என்னன்னா ஒவ்வொரு the spiral galaxies, the spiral arms are sites of ongoing star formation and are brighter than surrounding disk because of young hot star that inhabit them. இந்த ஸ்பைரல் கேலக்ஸியில் என்னென்னா நிறைய புது ஸ்டார்ஸ் வந்து உருவாயிட்டே இருக்குமா. சரி, அந்த ஸ்பைரல் கேலக்ஸியில் நிறைய புது ஸ்டார்ஸ் உருவாயிட்டே இருக்கும். அதனால தான் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஃப்ளாட்டாக ஸ்பைரலாக அழகாக இருக்குது. இந்த சென்டர்லேருந்து புது ஸ்டார்ஸ் உருவாகிட்டே விரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஓகேயா, இதான் ஃபஸ்ட்டு ஸ்பைரல் கேலக்ஸி. அடுத்தது எலிப்டிக்கல் கேலக்ஸி. பாருங்கள், எலிப்டிக்கல் கேலக்ஸி இப்படி தான் இருக்கும். எலிப்டிக்கல் கேலக்ஸி வந்து ஸ்பைரல் கேலக்ஸி மாதிரி இல்லை. இது வந்து ஒரு எலிப்சாய்டல் ஷேப் அண்ட் ஸ்மூத் இமேஜ். பார்க்க ஸ்மூத்தாக இருக்கும். எலிப்டிக்கல் ஷேப் அந்த ஷேப்பில் இருக்குது. சரியா, இது வந்து 3-dimensional and without much structure. இது வந்து ஒரு 3-dimensional ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மாக இருக்காது. பார்க்குறதுக்கு கேலக்ஸி மாதிரி தான் இருக்கும். சரியா, இதில் வந்து சம்வாட் இந்த கேலக்ஸி வந்து கேலக்ஸியில் ஸ்டார்ஸ் வந்து அங்கங்கேயா இருக்குமா. இதில் இருக்க ஸ்டார்ஸ் மோஸ்ட்டாக ஓல்டான ஸ்டார்ஸாக இருக்கும். நம்ம ஸ்பைரல் கேலக்ஸியில் பார்த்தோம், அங்கே இருக்க ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப யங்காக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே இருக்க ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப யங்காக இருக்கும். அதே இது இங்கே இருக்க ஸ்டார்ஸ் வந்து கொஞ்சம் வயசான ஸ்டார்ஸாக இருக்கும். சரியா, வயசான ஸ்டார்ஸாக இருக்கும். தி எலிப்டிக்கல் கேலக்ஸி டென்ஸ் டு பி சரௌண்டட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோபுலர் கிளஸ்டர். இதில் வந்து நிறைய கிளஸ்டர்ஸ் ஆஃப் குளோபுலர் அப்படின்னா என்னென்னா நிறைய உருண்டையான ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குமா. உருண்டையான பொருட்கள் இந்த எலிப்டிக்கல் கேலக்ஸியில் இருக்குமா. ஓகே, உருண்டையான பொருட்கள் இந்த எலிப்டிக்கல் கேலக்ஸியில் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இர்ரெகுலர் கேலக்ஸி. இந்த பெயர்லேயே இருக்குது. அப்படின்னா ஒரு ரெகுலரான ஷேப் இருக்காது, அங்கங்கேயா இருக்கும். சரியா, இர்ரெகுலர் கேலக்ஸி. இதுக்கு வந்து டெஃபினட்டான ரெகுலர் ஷேப் கிடையாது. இதுக்கு கரெக்டான ஷேப்
ஷேப் வந்து இதுக்கு கிடையாது. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமா, சயோட்டிக் இன் அப்பியரன்ஸ். சயோட்டிக் அப்படின்னா குழப்பமான ஒரு அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இது வந்து கேலக்ஸினே யாரும் சொல்ல மாட்டேங்க, எங்கேயோ ஸ்டார்ஸ் அங்கங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அது வந்து சயோட்டிக் இன் அப்பியரன்ஸாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 1/4 ஆஃப் கேலக்ஸி ஃபவுண்ட் ஸோ ஃபார். இதில் வந்து 4 பங்கு கேலக்ஸி எங்கேயோ அங்கேயா இருக்குமா. சரியா, கொஞ்சம் கேலக்ஸி இங்கே இங்கே கொஞ்சம் கேலக்ஸி ஒரு வேளை இங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் கேலக்ஸி அங்கே இருக்கும், கொஞ்சம் கேலக்ஸி இங்கே இருக்கும், அப்படி அங்கே வேறு இடத்துல இருக்கும். ஓகே, அதாவது இர்ரெகுலர் கேலக்ஸி. இந்த இர்ரெகுலர் கேலக்ஸி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, முதல்ல இது வந்து ஒரு ஸ்பைரல் கேலக்ஸியாவோ அல்லைன்னா இது வந்து ஒரு எலிப்டிக்கல் கேலக்ஸியாவோ தான் இருந்திருக்கும். அதுதான் என்ன காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சு, இர்ரெகுலர் கேலக்ஸியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இர்ரெகுலர் கேலக்ஸியில் என்ன அதிகமாக இருக்கும்னா, கேஸும் டஸ்ட்டும் தான் அதிகமாக இருக்கும். என்னதான் இருக்கும், கேஸும் டஸ்ட்டும் தான் அதிகமாக இந்த இர்ரெகுலர் கேலக்ஸியில் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறான்னா, காஸ்மாலஜிஸ்ட். சரியா, யார் சொல்கிறா, காஸ்மாலஜிஸ்ட் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேயா, அடுத்ததாக பார்ட் கேலக்ஸி. பார்ட் கேலக்ஸி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பாரு பார்ட் கேலக்ஸி, சாரி பார்ட் ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்னா பார் மாதிரியே இருக்கும், ஸ்பைரல் மாதிரியே இருக்கும். இது நம்ம இந்த கேலக்ஸி பாருங்கள், இது ஸ்பைரல் கேலக்ஸி அப்படி தானே. இது ஸ்பைரல் கேலக்ஸி, சென்டர்லேருந்து ரவுண்டாக வந்து அப்படியே பெருசாகி வந்திருக்கு, இது ஸ்பைரல் கேலக்ஸி. அதே இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த சென்டர் மட்டும் எப்படி இருக்குது, ஒரு பார் மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு பார்ட் கேலக்ஸி அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஓகேயா, இதில் இந்த பார்ட் ஆர் ஃபவுண்ட் இன் அப்ராக்சிமேட்லி 2/3 to 1/3. அப்படின்னா இப்போ இந்த ஒரு கேலக்ஸி இந்த கேலக்ஸி நீ 3 பங்காக பிரிச்சேன்னா 3ல் 2 பங்கு பார்டாக இருக்கும், அல்லைன்னா 3ல் 1 பங்கு. இந்த கேலக்ஸி நீ 3ஆக பிரிச்சேன்னா 3ல் 2 பங்கு அல்லைன்னா 3ல் 1 பங்கு பார்டு ஷேப்பாக இருக்கும். அதான் என்னது, இந்த பார்ட் கேலக்ஸி. The Milky Way galaxy, where our solar system is located, is classified as barred spiral galaxy. நம்மளோட solar system, நம்ம வாழுற எர்த்து, சன், ஸ்டார், மூன் இதெல்லாம் இருக்கிற சோலார் சிஸ்டத்தை என்ன சொல்லுவோம், சோலார் சிஸ்டம் எந்த இடத்துல இருக்குன்னா மில்கி வே கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கேலக்ஸியில் இருக்குது. ஓகேயா, அந்த மில்கி வே கேலக்ஸி எப்படி தான் இருக்குன்னா இந்த பார்ட் ஸ்பைரல் கேலக்ஸி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா கேலக்ஸி பற்றி பார்த்தோம். கேலக்ஸி வந்து நிறைய டைப்பாக பிரியுது. ஸ்பைரல் கேலக்ஸி, எலிப்டிக்கல் கேலக்ஸி, பார்ட் ஸ்பைரல் கேலக்ஸி, இர்ரெகுலர் கேலக்ஸி. ஓகேயா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.